இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியர்களை பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோட தொடர்புகள் நாம் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாட்களிலும் சிலுவை தியானத்தினுடைய அனுபவங்களுக்கு நேராக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அனுபவங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் எவ்வளவாய் நம்மிலே கரிசனை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வருஷத்திலும் இந்த 40 நாள் உபவாச நாட்கள், சிலுவை தியான நாட்கள், உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்கள் விதமாக கொண்டாடும்படியான பாக்கியம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் போன போதிலும் கர்த்தர் இலவசமாக ஈவாய் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறபடினால் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைக்கும் வருகிற சிலுவை தியான நாட்களை குறித்ததான ஒரு வார்த்தை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் விரும்புகிறதை என் நாவிலே நான் உணர்கிறேன். கர்த்தர் நாளில் அதற்காக நமக்கு தருகிற வசனம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகியு இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகியு ஆயக்காரருக்கு தலைவன், இயேசுவை பார்க்கும்படி விரும்பின ஒரு மனிதன். அவரை பார்ப்பதற்காக மரத்தில் ஏறி இருப்பதையும் பார்ப்பதையும், இயேசு வந்து அவனோடு பேசுவதையும், வீட்டுக்கு அழைத்து செல்வதையும் இந்த சரித்திர சம்பவத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி சிலுவை தியான வார்த்தைக்கு நேராக, வசனங்களுக்கு நேராக கர்த்தர் இதிலிருந்து ஒரு சில அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அவனுக்குள்ளே ஆனபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவனை பார்க்கக்கூடாதபடி இயேசுவை எப்படியாயிலும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு அவர் வருகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறிக்கொண்டான். அப்படியானால் அந்த மரத்தில் ஏறி மேலே உயரத்தில் இருக்கும்போது கீழே வருகிற இயேசுவை பார்க்க முடியும் என்கிற ஒரு சிந்தையோடு அவன் செயல்படுவதை பார்க்கிறோம். அதாவது மரத்தில் ஏறினவன் இயேசுநாதரை பார்க்கிறான். அவன் மரத்தில் ஏறினபடியால் இயேசுவை காணக்கூடிய, தரிசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கி கர்த்தர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? யார் ஒருவன் சிலுவை மரத்தை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை காணும்படி சிலுவையின் அனுபவங்களை சார்ந்து கொள்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே இயேசுவை சந்திப்பார்கள், இயேசுவை அனுபவிப்பார்கள். அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். மரத்தில் ஏறினவன் அல்லது அந்த காட்டத்தி மரத்தை சார்ந்து கொண்டவன் இயேசுவை பார்க்க முடிந்தது. அதே போல சிலுவை மரத்தை சார்ந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள், சிலுவை மரத்தின் அனுபவங்களை சார்ந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரானாலும் ஆண்டவர் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவத்திலே தரிசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது தான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அதனிலிருந்து நம்ம சில அனுபவங்களை நாம் சிந்திக்க போகிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த நாட்களிலே ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செயல்பட்ட போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஜனங்கள் எல்லாரும் முறையிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசை பார்த்து சொல்லுகிறார், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவன் கம்பில் உயர்த்தப்பட்டிருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய அந்த சிலை, அதை பார்க்கும்போது அவன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரிய அனுபவத்தில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும், சாபத்தில் இருந்தாலும், நோயில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் அனுபவங்களிலே நாம் காண்கிறோம். அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை பற்றிய உபதேசம் அதுதான் கலாத்தியரில் பவுல் எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்கிறான். அப்படியானால் சிலுவை குறித்து பேசுகிறவர்கள், சிலுவை குறித்து தியானிக்கிறவர்கள் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இங்கே மரத்திலே
ஏறினான், இயேசுவை பார்த்தான். சிலுவை மரத்தை யார் யார் சார்ந்து கொள்கிறார்களோ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். முதல் அனுபவம் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகேயு இந்த இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். அவருடைய ஊழியங்கள், அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அடையாளங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால அவனுடைய உள்ளான மனசில் ஒரு எண்ணம் இருக்கிறது, எப்படி ஆயிலும் இந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், இந்த இயேசுவை நாம் காண வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ளே இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அது நிமித்தம் எரிகோ பட்டணத்துக்கு நேராக அவர் வருகிறார் என்று அறிந்த உடனே அவரை பார்ப்பதற்காக அவன் ஆயத்தப்படுகிறதையும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறதையும் அந்த அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சிலுவை மரத்தின் அனுபவத்தை சார்ந்து நிற்கும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகள் யாரானாலும் அவர்களுக்கு முதலாவது இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவின் அனுபவங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் அவர்களுக்குள்ளே தேவை. பண்டிகையிலே அநேகர் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள். அதில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிலிப்பை பார்த்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். பாருங்கள், பண்டிகைக்கு அநேக கூட்டம், திரள் கூட்டம் ஜனம் வந்தாங்க. ஆனால் சில கிரேக்கர் இருந்தாங்க. அந்த கிரேக்கருக்கு மட்டும் என்ன ஒரு ஆவல், என்ன ஒரு ஆர்வம் இருக்கிறது, நான் பண்டிகையில் இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த சிலுவை தியான நாட்களில் வந்திருக்கிற நாம் ஏதோ வருஷம் வருஷம் வழக்கமாக வந்து வர்றோம் போகிறோம் இல்லை. இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான ஒரு அனுபவம் என்ன, இந்த சிலுவை தியான நாளிலே நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவலோடு கூட இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஏன் இந்த சகைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதில் கூட சில அனுபவங்களை நம்ம பார்க்குறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவர் இயேசுனுடைய வசனத்தை கேட்கும்படி வந்து சேர்ந்தார்கள். அவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயக்காரர்கள் வர்றாங்க. என்ன இது, ஆயக்காரர் நம்மளோடு சேர்ந்தவங்கெல்லாம் அவர் சொல்கிற வசனத்தை கேட்க போகிறாங்களே, அப்போ அது எல்லாம் ஒரு விசேஷம் இருக்குத யோசிக்கிறான். அது மட்டும் இல்லை, 18வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு அனுபவம். தேவாலயத்தில் ஜெபிக்கும்படி பரிசேயன் ஆயக்காரன் போகிறான். பரிசேயன் உள்ளே ஜெபிக்கிறான், ஆயக்காரன் வெளியே ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஆண்டவர் ஆயக்காரன் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை பார்க்குறோம். அப்போ ஆயக்காரன் பக்கத்தில் போய் இயேசு நிற்கிறாரே, அப்போ அந்த இயேசு நம்ம பார்க்கணுமே என்கிற ஒரு ஆர்வம் அவனுக்கு உண்டாகுது. அது மட்டும் அல்ல, 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அநேக ஆயக்காரர்கள் யோவானிடத்தில் போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதும் பார்க்குறோம். இதையும் அவன் கவனிக்கிறான். இதெல்லாம் அவனுடைய மனசில் இருந்ததுனால தான் இந்த இயேசு எப்படியாவது பார்க்கணும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ளே உண்டாகிறது. இரண்டாவதாக 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு போகும்படி வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி அந்த காட்டு மரத்திலே ஏறினான் என்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். அதாவது 2வது ஒரு அனுபவம் என்ன, சகைவை கவர்ந்து கொண்ட மரம். சகைவை கவர்ந்து கொண்ட மரம். எப்படி இந்த வார்த்தை நாம் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், கூட்டத்துக்கு பின்னாலே நிற்கிற அவன் இயேசுவை பார்க்க பிரயாசப்பட்டால் பார்க்க முடியல. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. எப்படி ஆயிலும் இன்றைக்கு பார்த்தே தீர வேண்டும், இன்றைக்கு பார்த்தே ஆக வேண்டும். அப்போ என்ன செய்வது? தூரத்தில் நிற்கிற மரம் அவனை கவர்ந்து கொள்கிறது. எப்படி ஒரு யோசனை வருகிறது, மரத்தில் ஏறினால், உயரத்தில் ஏறினால் அவரை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை மரத்தினுடைய அனுபவங்கள், சிலுவை வசனத்தினுடைய அனுபவங்கள் நம்மை கவர்ந்து கொள்ளும் பொழுது, நம்மை இழுக்கும்போது மகத்துவத்தை நாம் காண முடியும். அதைத்தான் பார்க்குறோம். சகையு குள்ளனாக இருந்தும் கூட்டத்துக்கு பின்னால் நிற்கிறவனாக இருந்தாலும் அவனை அந்த மரம் கவர்ந்து இழுக்கிறது. தூரத்தில் நின்று அந்த சகையு மரத்தை நோக்கி ஓடி வருகிறான். அதான் நம்ம அதில் வாசிக்கிறோம். முன்னாக ஓடி அந்த மரத்தில் ஏறினான் என்று சொல்லி. அப்படியானால் அந்த மரம் அவனை கவர்ந்து கொண்டது என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதாவது எப்படி ஆயிலும் காண வேண்டும் என்கிற பிரயாசத்தை, அவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் அறிகிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் சிலுவை உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்கும்படி, சிலுவையில் அவர் மொழிந்தருளின வசனங்களை தியானிக்கும்படி யார் யார் கருத்துடையவர்களாக இருக்கிறீர்களோ, அதில் கவனம் செலுத்துகிறவராக இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை காண்கிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 6:10 என்ன வாசிக்கிறோம், அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு
தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம் நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்கிறீர்களோ, அதாவது ஒரு கலசம் குடிக்க தண்ணி கொடுக்கிறவனும் அது பலனை அடையாமற் போவான்னு சொல்லியிருக்கேன். அதான் வாசிக்கிறோம். அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. சகையோ எப்படியாயிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரமாய் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம செய்கிறோமோ அதற்கு ஏற்றபடி நமக்கு பலன் இருக்கிறது என்பதை அந்த வார்த்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கோடரியை தவறவிட்ட மனிதன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான் என்று பார்க்கிறோம். கலறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அது இல்லாமல் அவன் திரும்பி போக முடியாது. அதே போல் அந்த ஆர்வமும் அந்த பிரயாசமும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. 3வது ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மரமானது இயேசு வருகிற வழியிலே நின்ற ஒரு மரம் என்பதை நாம் அதிலே பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதை, அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அதை தான் எபிரேயர் 12:1 நமக்கு வாசிக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடவோம். அவரவருக்கு என்ன பாதை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ, இயேசு வருகிற வழியில் நிற்கிற அந்த மரத்துக்கு நேராக அவன் ஓடுவது போல உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதை வழியாக ஓட வேண்டும். அப்படி ஓடினா தான் 1 கொரிந்தியர் 9:24 பவுல் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்படிங்களா? இல்லை என்றால் நம்முடைய பிரயாசம் வீணாக போயிடும், நம்ம ஓடுகிற ஓட்டம் வீணாக போயிடும். அப்படி போயிடக்கூடாது. இந்த சிலுவை தியான நாட்களிலே சிலுவை சார்ந்து சிலுவையை நோக்கி நாம் ஓடுகிற ஓட்டம் ஓடுவோமானால் நிச்சயமாக நாம் ஜெயம் பெறுவோம் என்பதிலே அதில் சந்தேகமே இல்லை. யோபு புத்தகத்திலே 23ஆவது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். பார்த்தீங்களா? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அதே போல் இந்த சிலுவையான நாட்களிலே இயேசுவை காண வேண்டும் என்கிற, இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு நீங்கள் கர்த்தரை நெருங்கி வருவீர்களானால் நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பது நிச்சயமான அனுபவம், நிச்சயமான அனுபவம். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் 4வது ஒரு அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகையு அவரை பார்க்கும்படி மரத்தில் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவன் மரத்தில் ஏறுகிறான், உயர போனதுனாலே கீழே தரையிலே நடந்து வருகிற இயேசுவை அவன் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அந்த சிலுவை, அந்த மரத்தை அவன் சார்ந்து கொண்டான். கடைசி அனுபவம் அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் யார் யார் சிலுவையின் மரத்தை, சிலுவையின் வார்த்தையை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சார்ந்து கொள்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் அவனை கண்மலைக்கு வா என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 கற்பலகைகளோடு மோசே சீனாய் மலையில் ஏறினான். அதில் கர்த்தர் எழுதி கொடுக்கிறான். சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் பேசுகிறதையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குற அனுபவத்தையும் நாம் அதில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் மலையின் மேலே தவழ்ந்து ஏறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கைகளினாலும் கால்களினாலும் தவழ்ந்து ஏறினார்கள். சிலுவை என்பது கடினமான பாதை, பிரயாசப்பட வேண்டிய பாதை. அப்படி தவழ்ந்து ஏறி அந்த நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதைத்தான் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நீங்களும் நான் இன்றைக்கு எவ்விதமாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் தன்னுடைய அனுபவத்தை பிலிப்பிற்கு நிருபம் எழுதும்போது 3ஆம் நிருபம் 12ஆம் வசனத்தில், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நீங்களும் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ, இந்த சிலுவை தியான நாட்களிலே அதை பிடித்து கொள்ளும்படி, அதை பற்றி கொள்ளும்படி பிரயாசத்தோடு நீ ஓடிவிடலானா நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம். காரணம், அதை நமக்கு தருவதற்காகவே கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அதனால் வாசிக்கிறோம். சகையு இயேசு போகிற வழியிலே முன்னாக ஓடி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். மரத்தை அவன் சார்ந்து கொண்டபடினால் இயேசுவை பார்த்தான். இன்றைக்கும் சிலுவை தியானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் யார் யார் இந்த சிலுவை மரத்தை பற்றி கொண்டவர்களாக, வசனத்தை பற்றி கொண்டவர்களாக இயேசுவை சார்ந்து கொண்டால் இருக்கீங்களோ, நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மரம் தூரத்தில் இந்த சகைவை கவர்ந்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு வருகிற வழியிலே நிற்கிற ஒரு மரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மரத்தில் ஏறினான் என்றால் அந்த சிலுவை மரத்தை சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். நீங்களும் அதை செய்வீர்களா? ஒரு தீர்மானத்தோடு செய்வீர்களானால் இந்த சிலுவை தியான நாட்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். நாம் ஜெபிப்போமா?
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து சிலுவை தியானத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.